லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பொரியல் பண்ணுறோம். வெள்ளரிக்காய் கழுவி இந்த மாதிரி படிப்படியாக அரைச்சி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். வெள்ளரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் தேவையானது ஊற்றுறோம். கடுகு கொஞ்சம் போடுறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறோம். வெங்காயம் வெங்காயம் வணங்கினது வெள்ளரிக்காயை போடுறோம். உப்பு கணக்காக போடணும். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடணும். சாம்பார் பொடி இவ்வளோ போடணும். காரம் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். தேங்காய் போடக்கூடாது. சாம்பார் பொடி போட்டோமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். போட்டு எல்லாம் கிளறி விடணும். தண்ணி 1 டம்ளர் ஊற்றணும். கப்புன்னு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். பொரியலாக வேணும்னா வரன்னு எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்னா கொஞ்சம் நீரோடு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு சாப்பிட்ற அளவு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி. வெள்ளரிக்காய் பொரியல் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு வைக்கலாம். எல்லாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் பொரியல் இந்த வெய்ய காலத்துக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொல்லுங்கள். ரொம்ப குளிர்ச்சி வெள்ளரிக்காய் பொரியல். தேங்காய் போடக்கூடாது. வெள்ளரிக்காய் பொரியல்